சர்வ முருகார்ப்பணம். பரணி ஆஸ்ட்ரோ டிப்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் போடுற வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, காதலிப்பவரும் கஷ்டப்படுறாங்க, திருமணத்துக்கு அப்புறமும் கஷ்டப்படுறாங்க. இதில் தோல்வி, வேதனைகள், இப்படி பல வழிகள் வருது. சரிங்களா? ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் வருது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒரு சித்தர் ஒரு சீடனுக்கு சொன்ன பதில தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. சரிங்களா? சரி, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு குரு உட்கார்ந்துருக்காரு. அந்த குரு கிட்ட அவரோட சிஷியன் வராரு. குருவிடம் கேட்குறாரு, குருவே எனக்கு ஒரு சந்தேகம் தீர்த்து வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த குரு சொல்கிறாரு, என்ன சந்தேகம் கேளு அப்படிங்கிறார். அதாவது இப்போ காதலிக்கிறவங்களும் மன கஷ்டப்படுறாங்க, கல்யாணம் பண்ணுறவங்களும் மன கஷ்டப்படுறாங்க. கல்யாணம் பண்ண பிறவும் மன கஷ்டங்கள் வருது, கல்யாணம் பண்ணிட்டு காதலித்து பிறவும் மன கஷ்டங்கள் வருது. இப்படி சில மன கஷ்டங்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதிகம் வந்து கொண்டே இருக்குது. இதுக்கான காரணம் என்னங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தான் திருமணம். ஆனால் அதற்குள்ளேயே சில பிரச்சனைகளை பல பேரிடம் பார்க்க முடியுது. சில பேர் மட்டும்தான் அமைதியாக வாழ்கிறார்கள், பல பேரிடம் இந்த பிரச்சனை இருப்பதற்கு காரணம் என்பதுங்கிறத நான் இப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நீ அதுக்கு முன்னாடி என்ன செய்யறேன்னா, நம்முடைய ரோஜா தோட்டத்துக்கு போய் அங்கே ஒரு அழகான ரோஜாவை பறிச்சுட்டு வா, அது எனக்கு பூஜைக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரு கண்டிஷன் என்னன்னா, நீ முன்னாடி இந்த தோட்டத்தை நோக்கி போயிட்டா, ரெண்டாவது பின்னாடி கால் எடுத்து வைக்கக்கூடாது தோட்டத்துக்குள்ள, அப்படி தோட்டத்தை விட்டு வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லி விடுறாரு. இவரும் சரி பகவானே அப்படின்னு சொல்லிட்டு போய் தோட்டத்துக்கு போறாரு. தோட்டத்துக்கு போயிட்டு பார்க்காரு, ரோஜாவை பறிக்க போய் நிற்கிறாரு. அந்த ரோஜா கிட்ட பறிக்க போகும்போது தெரியுது இன்னொரு ரோஜா அதை விட அழகா தெரியுது. உடனே என்ன செய்யறாருன்னா, சரி அப்போ இதை விட அந்த ரோஜா கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்கு, அப்போ அதை பறிப்போன்னு அந்த ரோஜா விட்டு அதுக்கு அடுத்த பகுதி போறாரு. அந்த ரோஜாவை பார்க்கும்போது அதுக்கு அடுத்த ரோஜாவோட இதில் அழகாவும் தெரியுது, பக்கத்துல இலைகளும் நல்லா இருக்குது. உடனே அப்போ அந்த ரோஜா அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரோஜாவுக்கு போறாரு. இப்படி ஒவ்வொரு ரோஜாவும் தேடி கடைசியில் என்னாச்சுன்னா, அவர் அந்த தோட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டார். கடைசியில் வந்த உடனே தான் நம்ம சொல்லிட்டார, ரெண்டா ரிவர்ஸ்ல போகக்கூடாதுன்ட்டு. அவர் என்ன செய்யணும்னு தெரியாம வெறுங்கையோட நிற்கிறாரு. இப்போ குரு பார்க்குறாரு, ஏன் தோட்டத்தில் ரோஜா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இருந்துச்சு, நீங்கள் அழகான ஒரு ரோஜாவை பறிச்சுட்டு வான்னு சொன்னீங்க, நானும் பறிக்கலான்னு போனேன், ஒன்றை விட்டு ஒன்று அழகாக தெரிஞ்சனால அப்படி தாண்டி போனேன், கடைசியில் தோட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டேன், நீங்கள் திரும்ப தோட்டத்துக்குள்ள ரிவர்ஸில் போகக்கூடாது சொன்னால நான் வேறு வழி இல்லாமல் இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. சரி, உனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு தரேன், இப்போ போய் அதேமாதிரி ஒரு அழகான ரோஜாவை பறிச்சுட்டு வா அப்படிங்கிறாரு. உடனே இவரும் வேகமாக போய் தோட்டத்துக்கு போகிறாரு. போயிட்டு அவங்க ரோஜா பறிக்கலான்னு பார்த்தா எதிர்ப்பில் இருக்க ஒரு ரோஜாவையே பறிச்சுட்டு வந்துடுறாரு. உடனே குரு கிட்ட நிற்கிறாரு. குரு கேட்குறாரு, என்ன சீக்கிரம் வந்துட்ட அப்படின்னு கேட்குறாரு. இல்லை பகவானே நான் பறிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ரோஜா வாங்கி பார்த்துட்டு அவர் கேட்குறாரு, அப்போ நீ பறிச்சுட்டு இந்த ரோஜா தான் தோட்டத்தில் இருந்த மிக அழகான ரோஜாவா அப்படின்னு கேட்குறாரு. அது எனக்கு சரியாக தெரியல, ஆனால் நான் முதல் டைம் இப்படி பார்க்க போய் ஒவ்வொரு ரோஜாவை தாண்டி கடைசியில் அந்த ரோஜா பறிக்காம போனாமல் முடியல அப்படிங்கிற பயத்தினாலே நான் முதல்லையே இந்த ரோஜாவை பறிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. இதுதான் உன்னோட கேள்விக்கான பதில் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எனக்கு அவர் புரியலன்னு சொல்லும்போது இவர் சொல்கிறாரு, அதாவது காதலிப்பவர்கள் எல்லாருமே ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது அடுத்தால இவரை விட அவர் உயர்ந்தவர், அவரோட அவர் இதாக இருக்கான்னு சொல்லி கம்பேர் பண்ணி கடைசியில் எல்லாத்தையும் இழந்து விட்டு வந்துடுறாங்க. அதே திருமணத்தின் போது என்ன ஆகுதுன்னா, இந்த அனுபவம் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒன்று போதும் அப்படின்ட்டு முதல்ல எடுத்துருந்தாங்க. சரிங்களா? இந்த மனத்தால் என்ன பிரச்சனை வருதுன்னா, அவங்களுக்கு ஒன்றை விட்டு ஒன்று கம்பேர் பண்ணுற பிரச்சனையால தான் இப்படி பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் திருமணம் கசந்து காதலும் கசக்கிறது அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி குரு பகவான் சொல்றாரு. நம்ம சீடரும் யோசிச்சு பார்க்காரு. அவர் சொன்னதோட அர்த்தம் அதுக்கு அப்புறம் தான் புரியுது. ஆமா, யாரோவே ஒருத்தர் எடுத்தாங்கன்னா அடுத்து அவரோட இதுக்கு அவர் எவ்வளவு உயர்ந்திருக்கிறாரு என்றதான் பாக்குறாங்க. அவரோட இது அவங்களுக்கு அந்த திருப்தி என்பது மனிதனுக்கு ஏற்படுறது இல்லை. அந்த மனது திருப்திங்கிறது ஏற்படாமல் அடுத்தடுத்து என்னது அப்படிங்கிறத தேடுறது. அதுக்கடுத்து ஒரு காலத்தில் திருப்திங்கிறதே தனக்குள்ளேயே அடக்கி இதுவே போதும் என்று நினைத்தாலும் மனது திருப்தி அடையாமல் இருப்பது. அந்த 2வது ரோஜா பறிப்பதுக்கு போனதால் வாழ்க்கையில் இவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. உடனே குருவை வணங்கிட்டு அவர் திரும்பவும் தன்னுடைய பணிகள் தொடர போயிட்டாரு. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சர்வம் முருகார்ப்பணம்.